மக்களை அழித்து 16 வருடங்கள் பேர் மாற்றி வந்திருக்கலாம். இந்த நினைவுகள் ஒரு காலம் மறக்கப்பட மாட்டாது. எங்களுடைய அரசாங்கம், தென்னில அரசாங்கம் எங்களுக்கு மேலே கடந்த காலங்களில் பெரும்பாலான சொல்லெண்ணா துயரங்களை, நெருக்கடிகளையும் கொடுத்து வருகின்றது. இதை யாரும் கண்டுகொள்வதில்லை. சாதாரணமாக ஒரு விளக்கு கொளுத்தி கூட அழுவதற்கு கூட எங்களுக்கு நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறது. சபையே வெறும் சபைக்காக மட்டும் பரம்பரம் கூடுகிறாய் பேசுகிறாய். எந்த முடிவுமற்ற நாடாக, எந்த முடிவுமற்ற தேசமாக தமிழ் மக்களுக்கான விடுதலை இன்னுமே கிடைக்கவில்லை. சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும், தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும் எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மறவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோய்ந்த மண்ணிலிருந்து உறுதி போடுவோம், சபதம் செய்வோம். 1. சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும், தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2. ஈழத்தமிழின் அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்த தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும்.
வெறும் சபைக்காக மட்டும் பரம்படம் கூடுகிறாய் பேசுகிறாய். எந்த முடிவுமற்ற நாடாக, எந்த முடிவுமற்ற தேசமாக தமிழ் மக்களுக்கான விடுதலை இன்னுமே ஏன் கிடைக்கவில்லை? தேசமே விடுதலையை பெற்றுத்தான் மக்கள் தலைமைந்து உயர்ந்த உரிமையோடு இந்த தேசத்தில் வாழ்வதற்கான அதிகாரத்தை பெற்றுத்தான். நாம் இழந்த இந்த இழப்புக்கு விடியை கொடு, சர்வதேசமே விடியை கொடு. தேசம் மலர மக்களின் கண்ணீர் துயதுரைக்க எழுந்து வா. தேசம் உன் விடியலைத்தா, உன்னுடைய கருணையை காட்டு. சர்வதேசமே உன் கருணை மக்களின் வாழ்வை நனவாக்கற்றும். மக்கள் நிம்மதியாக, கௌரவமாக, சுயநிர்ணய உரிமையோடு நாம் தமிழர் என்று வாழ இந்த சமூகத்தில் நாங்களும் தலைமிந்து வாழ, இந்த சர்வதேச அரங்கில் நாங்களும் உரிமையோடு வாழ எங்களுக்கு ஒரு விடுதலை பற்றி கொடு. சர்வதேசமே கொடு. வெளியேற வழி மட்டும்தானா? யாராவது மெனக்கட்டு நின்றுட்டு என்ன நேரமாக நின்று நாங்களும் எங்களை விட ஒன்று கேட்டு கோவிக்க கூடாது. எனக்கு யாரையும் இதில் தெரியும். சரி, அப்போ நில்லுமா? சரி, நில்லுமா. நீங்கள் ரெண்டு கட்டு சர்வதேசமே இந்த அரசியல் கைதிகளை விடுதலைக்காக நீ குரல் கொடுக்க வேண்டும். எந்த சிங்கள பேரினவாதம் வந்தாலும் அரசியல் கைதிகளை விடுதலை என்று சொல்வார்கள். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு ஒரு முடிவு என்பார்கள். இப்போது இந்த தேசத்திலே வந்திருக்கும் சிங்கள ஜனாதிபதியாக இருக்கட்டும், அவர் இந்த நாட்டிலே எமது போராட்ட வழக்குகளை இந்த நிலைக்கு 14 வருடத்திற்கு அவரும் சேர்ந்துதான் எமது நாட்டை அளித்தவர் என்பதை நாங்கள் நினைவில் கூற விரும்புகிறோம். அன்றைய ஜேவிபியாக இருந்த ஜேவிபி இன்றைக்கு அருணா குமாரா திசாநாயக்கா வந்து எமது மக்களை அழித்து 16 வருடங்கள் பேர் மாற்றி வந்திருக்கலாம். இந்த நினைவுகள் ஒரு காலம் மறக்கப்பட மாட்டாது. ஆகவே தயவு செய்து இந்த ஐநாவே அரசியல் கைதிகளை விடுதலை செய், ஐநாவே அரசியல் கைதிகளை விடுதலை செய். காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு ஒரு நீதி வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்பது எனது கோரிக்கை. நன்றி. கொஞ்சம் லேட்டாக வந்துடும்.
இன்று வந்து 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் ஆண்டு எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள். அதை இன்று நினைவு கூறும் முகமாக முள்ளிவாய்க்காலில் பெருந்திரளான ஏராளமான மக்கள் அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே நாங்கள் இன்று எங்களுடைய நன்றிக்கரமாக கனடா மேஜர் அவருடைய மேஜர் பெட்ரிக் பிரவுன் அவர்களுக்கு நினைவு தூவியை திறந்து எங்களுடைய இனப்படுகொலையை அங்கீகரித்திருக்கின்றார். நாங்கள் இன்னுமே நெருக்கடிகளுக்குள் சர்வதேசம் எங்களை கண்டுகொள்ளாமல் தென்னிலங்கையும் கூட எங்களை அடக்குமுறைகளுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த ஈழத்தமிழ் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய வலிகளை சுமந்த இந்த மக்கள் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய அரசாங்கம் தென்னில அரசாங்கம் எங்களுக்கு மேலே கடந்த காலங்களில் பெரும்பாலான சொல்லெண்ணா துயரங்களை நெருக்கடிகளையும் கொடுத்து வருகின்றது. இதை யாரும் கண்டுகொள்வதில்லை. சாதாரணமாக ஒரு விளக்கு கொளுத்தி கூட அழுவதற்கு கூட எங்களுக்கு நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கின்ற சிஐடியா இருக்கட்டும், ஜிஐடியா இருக்கட்டும், இப்படியாக எங்களை வந்து நெருக்கடிகளுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றது. தனிநபர்களாக அங்கங்கே அவர்கள் துண்டாடப்படுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்று சொல்லி நிறைய இருக்குது. இன்றும் நல்லிணக்கம் என்று சொல்லிக்கொண்டு வெறுமனை பூச்சாண்டி காட்டிக்கொண்டு அரசியல் கைதிகளாக இன்று 10, 15, 20 வருடங்களாக உள்ளுக்கு வைத்துக் கொண்டே இருக்கிற அரசியல் கைதிகள் யாரும் இன்று விடுதலை செய்யப்படவில்லை. காணி பிரச்சனை என்று சொல்லப்பட்டு இன்றும் காணி அபகரிப்புக்கு வந்து நிற்கின்றார்கள். காணி இந்த மண்ணிலே வந்து எடுத்த உடுப்பும் இல்லாமல் துண்டும் காலம் துணியம் காலம் என்று உயிரை பிடித்துக் கொண்டு ஓடினவர்கள் இந்த காணி அபகரிக்க வந்து நிற்கின்றார்கள். முல்லைத்தீவு காணி இப்ப அண்மை வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. பத்தாக்குறைக்கு இன்றைக்கு கேப்பாப்லாவில் காணிய பறிக்கப்பட்டிருக்கிறது. எழுதுமட்டுவாளில் கிளாலியில் காணிய பறிக்கப்பட்டிருக்கின்றது. பலாலியில் 3000க்கு மேற்பட்ட தனியார் மக்களுடைய காணிகளை அபகரித்து விட்டு அந்த மக்கள் என்று வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக காணி அபகரிப்புக்கு என்றும் காணி விடுதலை செய்யப்படவில்லை. குறிப்பிட்ட சொற்ப விதிகளை மட்டும் விட்டு அவர்கள் வந்து வெறுமனே பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காணி விடுவிப்பு நடக்கவில்லை, அரசியல் கைதிகள் விடுதலை நடக்கவில்லை, மீனவற்ற பிரச்சனை வந்து இன்னும் வந்து தீர்த்து வைக்கப்படவில்லை. தென்னிலங்கை மீனவர்களாக இருக்கட்டும், இந்திய மீனவர்களாக இருக்கட்டும், எங்கள் வளங்களை சூறையாடி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதனை இங்க கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லை. எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய எளிய சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் ஃபேக்டரிகள், தொழிற்சாலைகள் இங்கே கொண்டு வரப்படும். அதை கடந்து இங்கே பார்கள், தேவைக்கு அதிகமாக பார்களை திறந்து எங்களை இன்னுமே வந்து அடிமை சமூகப்படுத்தப்பட்ட சமூகமாக வைத்துக் கொள்ள விரும்புகின்றார்கள். இதனை பற்றி யாரும் தலைவிரித்து வாய்வித்து கேட்பதில்லை. மற்றும் இங்கே விதவைகள், அதை கடந்து எங்களுடைய சமுதாயம் மேலெழுந்து வரக்கூடாது என்றதுக்காகவே நெருக்கடிகளும் வேதனைகளும் சொல்லெண்ணா துயரங்களும் கனடா மேயருக்கு நாங்கள் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் அடுத்த கட்டங்கள் கொண்டு செல்வதற்கு மேலும் பேருதவியா இருக்கும் நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
கண்டனம்